ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரீம்ஸ் ஆஃப் ஒயின். நாங்கள் ரஸ்கிடா. இன்றைக்கி நம்ம பர்த்டே ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டாக அதுவும் இந்த சேனல்லையான்னு ஆச்சரியப்படாதீங்க. ஆமாம், டியூரேஷன் போகிறத போல் மேபி 2 ஷார்ட் ஆர் 3 ஷார்ட் போகும். கண்டிப்பாக 3 ஷார்ட்குள்ளே முடிச்சிடுறேன், ஓகேவா? பயப்படாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிடுவேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சரி, பலவலான்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லே தேவன் அவனோட பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட பொண்ணு ஜெய் வந்து தேவங்க எழுப்பிட்டு இருக்கான். அப்பா அப்பா எந்திரிப்பா, அப்பா டைம் ஆச்சுப்பா எந்திரிப்பா அப்படின்னு தேவங்க எழுப்பிட்டு இருக்கான். அவளோட அந்த வாய்ஸ் கேட்ட உடனே தேவன் கண்ணு முடிச்சு முதல்ல ஜெயோட முகத்தை தான் பார்க்குறாரு. ஜே, குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா, உங்க எந்திரிச்சிட்டிங்களா? அப்புறம் என்ன செல்லும், என்ன காலையே வந்து எழுப்புறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா இன்னைக்கு சண்டேப்பா, நம்ம எங்கேயாவது வெளில போகலாம், வாங்க போகலாம், ஏந்திரிங்க ஏந்திரிங்க அப்படின்னு ஜெய் திரும்பவும் தேவங்க எழுப்பிட்டு இருக்கான். அப்போது அந்த ரூம்குள்ளே வயன்னா வரா. ஜெய், அப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, பாவம் தூங்குறல்ல, எழுப்பக்கூடாது ஜே. அப்பா பாவம் நிறைய ஒர்க் பண்ணுறாருல, இன்னைக்கு ஒரு நாள் அவரை ரெஸ்ட் எடுக்க விடுமா. அப்போ ஜே பவுட் பண்ணிட்டு, அம்மா நம்ம வெளியே போய் எவ்வளோ நாள் ஆகுது, அப்பா இப்போல்லாம் ஒர்க்குன்னு அதுலேயே ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுமா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதனால தான் கூப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டுட்டு தேவன், வயன் அவள் இப்போ என்ன தப்பா கேட்டா, விடு, ரொம்ப நாள் ஆச்சு நான் ஜே கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. கொஞ்சம் ஒர்க் ஷெட்யூல் ஹெவியாக இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் ஆஃபீஸ்ன்னு போயிட்டே இருந்துட்டேன். இதுக்கடையில் அவங்க 2 பேருக்கான டைமை என்னால் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. நானே அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஜேவே அதை தான் சொல்கிறான். சரி ஜே, நீ போய் ரெடியாகு, அப்பா ஒன்று இன்னைக்கு வெளில கூப்பிட்டு போகிறேன். நிஜமாவாப்பா? எஸ் மை பிரின்சஸ், நான் கூட்டிகிட்டு போகிறேன், போய் ரெடியாகுங்க. அப்போ அம்மா? உங்கள் அம்மாவையும் தான். ஓகேப்பா, நான் போய் ரெடி ஆகுறேன். என்ன வயன் பாத்தியா, என் அப்பா எப்போவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு ஜே வயனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வயன், பியே சொல்லி நீ கூப்பிடுறேன் அட்டி அப்படின்னு சொல்கிறப்போ ஜே அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓடிடுறான். வயன் ஜே போகிறத பார்த்து சிரிச்சுட்டேன் திரும்பி தேவங்க பார்க்குறான். அப்போ தேவம், போ வயன், நீயும் போய் ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. இன்னும் போய் ஜீவை ரெடி பண்ணி விட்டுட்டு அவளும் வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ தேவங்க வந்து அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2 பேரும் ரெடி ஆகிட்டிங்களா, கிளம்பலாமா அப்படின்னு தேவம் வைனியும் ஜேவியும் பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜே, போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கேருந்து வெளில கிளம்புறாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக தேவங்க கூட நிறைய இடத்துக்கு போகிறாங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தேவங்க அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்காங்க. அங்கே ஜேவும் வைனும் ஒரு ரைட் விடாமல் எல்லாத்துலேயும் போயிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. தேவங்க அழகாக அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு, என்னோடய லைஃப்பில் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. லைஃப்பில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்கும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரேன்னா அதுக்கு நீங்கள் 2 பேர் மட்டும்தான் காரணம். என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்கள் 2 பேரையும் நான் இழந்துடவே கூடாது. அதே மாதிரி என்னோடய பாஸ்ட்னால நீங்கள் ஹர்ட் ஆகுறதையும் என்னால் பார்க்க முடியாது. தப்பு பண்ணதுன்னா அது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்கள் 2 பேரையும் அஃபெக்ட் பண்ண நான் விட மாட்டேன். ஆனால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் இது எல்லாத்தையும் மறைச்சு எனக்கு ஒழிக்க வச்சுட்டு இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு நரகமாக இருக்குது. இது யார்கிட்ட சொல்லி அழுகிறதுக்குன்னு கூட எனக்கு தெரியல.
அப்படிங்கிற மாதிரி தேவங்க ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது அவங்க 2 பேரும் விளையாடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து தேவங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேவ் தேவங்கோட லேப்பில் சாஞ்சிக்கிட்டான். ஒயன் தேவங்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டான். அப்பா அப்பா எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. ஆமாங்க, எனக்கும் பயங்கர டயர்டாக இருக்குது. இந்த பொண்ணு ஆசைப்பட்டான்னு நானும் கூட போனேன். அதான் தேவங்க பண்ண பெரிய தப்பு. ஐயோ, அதில் போயிட்டு வந்து எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. இதுக்கப்புறம் இந்த ஜே கூட நான் எந்த ரைடுக்கும் போக மாட்டேன். என்னால் முடியல. வயன், நீ ரொம்ப வீக்காக இருக்க வயன். அதுதான் பிரச்சனையே. உனக்கு வயசாயிடுச்சு. என் அப்பா மாதிரி உன்னால இருக்க முடியல. ஏய் என்னடி, என்ன பேசுற நீ? எனக்கு வயசாயிடுச்சா? பின்ன உனக்கு வயசாயிடுச்சு வயன். இங்க பாரு ஜே, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்னை பார்த்தா என்ன உனக்கு வயசான மாதிரி தெரியுதா? ஆமா, உன்னை பார்த்தா வயசான மாதிரி தான் தெரியுது. பார்த்தா மட்டும் இல்ல, உண்மையாவே உனக்கு வயசாயிடுச்சு வயன். ஏய் ஓவரா பேசாதடி வாண்டு. நான் எங்க ஓவரா பேசுறேன்? வயன், உனக்கு 35 ஆகுது. உனக்கு வயசாகலன்னு சொல்ற? நீ ஆல்மோஸ்ட் ஆன்டி வயன் அப்படின்னு ஜே வயனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். வயனுக்கு செம்ம கோவம் வருது. ஏய் நில்லடி, என்னை பார்த்தா ஆண்டி நான் சொல்கிறேன். அம்மாடினா எவ்வளோ தைரியம் தான் என்னையே கிண்டல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜேவும் வயனும் தேவங்க சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தேவம், போதும் 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 வயன், அப்படிதான் ஏதோ சின்ன குழந்தை, நீயும் அவ கூட சேர்ந்துட்டு. ஏன் வயன்? இல்லை தேவம், அவ பாருங்க என்னை பார்த்து எப்படி எப்படிலாம் சொல்லலாம். என்னை பார்த்தா என்ன வயசான மாதிரியா இருக்கு. இப்போ ஒன்றும் போய் சொல்லையே வயன். தேவ் நீங்களுமா? விடு வயன், அவ சொன்னாலும் சொல்லனாலும் உண்மை தானே. போங்க நீங்களும் சேர்ந்து அவளுக்கு தான் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க. பாரு, அவனுக்கு வயசு தான் வயன் ஆகியிருக்கு. ஆனால் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனை மூஞ்சி திருப்பிட்டு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜீத்தையும் கிட்ட போயிட்டு, அப்பா கொஞ்சம் ஓவரா வயனை ஓட்டிட்டோமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஜே. ஐயோ அப்பா, அப்புறம் வயன் நமக்கு சமைச்சு போட மாட்டாளே. இப்போ அதுதான் பிரச்சனையா ஜே? ஆமாப்பா, வயன் சமைச்சு போடலன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஜே தேவங்க பத்தி கேட்குறான். ஏதோ அப்பா இருக்கேன்ல. யாரு நீங்களா? அப்பா அதுக்கு வயனே பரவாயில்ல. ஜே அப்பா, இப்போ வயன் கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்டயும் உண்மை தானே சொல்ல முடியும். வயன் எவ்வளோதான் நான் கிண்டல் பண்ணாலும் அவ குக்கிங்ல ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் உங்களுக்கு கிச்சன் பக்கமே விடக்கூடாது. உங்களையும் அருமங்கள் மாதிரி பேன் பண்ணி வச்சிருக்கோம். ஏய் ஓவரா பேசுறமா நீ? அப்பா நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன். ஆமா ஆமா, உண்மையை மட்டும்தான் பேசுவேன். உன்னை வளர்த்தவர் அப்படி, என்ன பண்றது? ஆமா, என்கிட்ட எப்பவுமே உண்மையை தான் பேசணும்னு சுகாப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்துல இப்படி நீ பேசுறதுக்கு காரணம் சுகாஹயாங்க இல்ல? ஆமா அப்படிங்கிற மாதிரி ஜீவனோட கண்ணை சுட்டுட்டு வயன் கிட்ட போயிடுறா. தேவங்க அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே, சரி ஓகே போகலாம், டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தா இன்னும் டைம் அதிகமாகிடும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஜேவை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு வயன் வந்து தேவங்க பக்கத்தில் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். தேவம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் படுத்து தூங்குறேன். மார்னிங் ஒரு 4 o'clock மட்டும் அலாம் வச்சுருங்க. அப்போ தான் எழுந்திரிச்சு ஜேவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஓகேவா? ம் ஓகே வயன். சரி ஓகே, உங்களுக்கும் டயர்டாக இருக்கும், படுத்துவங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் படுத்து சரிட்டாக தூங்கிடுறான். வயன் தூங்கினதுக்கப்புறம் தேவங்க அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சு அவரோட பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அங்கே மேலே தெரிகிற நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. அது கிரசன்ட் மூன் டே, அதாவது பிறை நிலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அந்த நிலாவை பார்த்துட்டே தேவங்க அவரோட கண்ணு மூடி ஏதோ யோசிக்கிறாரு. அப்போ அவர் கண்ணு முன்னாடி நிறைய விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கப்போ தேவங்களோட கண்ணிலேருந்து தண்ணி வருது. தேவங் அதை பொறுமையாக வைப் பண்ணிட்டு அந்த நிலாவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவரு, என்னால்
என்னைக்குமே ஒன்று மறக்கவே முடியாதா? ஒவ்வொரு நாளும் உன்னை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு நான் பண்ணது பெரிய அநியாயம். என்னால் அந்த விஷயத்தில் எப்போவுமே என்ன மன்னிக்கவே முடியாது. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு அது அதிகமான வலியை தருது. உன்னோட பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் மனசு அடிக்கடி சொல்லும் உன்னை தேடி உன்கிட்ட ஓடி வரணும்னு. ஆனால் வீதி அமைச்சு கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு இருக்க பொறுப்பு என்னை தடுத்து நிறுத்திருக்கு. என்னால் எப்பவும் உன்னை தேடி வர முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு எனக்கு இந்த நரக வேதனைன்னு தெரியல. உன்னை அழுக வச்சதுனாலையும் என்னமோ தெரியல, நான் தினம் தினம் உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். என்னோட காயத்துக்கு நீ மட்டும் தான் மருந்துன்னு தெரிஞ்சோம் என்னால உன்னை தேடி வர முடியல. அதுதான் என்னோட விதியா? ஏன் ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சு? அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் உன் கூட நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அது எல்லாம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அழிஞ்சு போச்சு. இதுக்கு யாரு காரணம்? யாரு குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னால இதுக்கு எதையுமே ஏத்துக்கவே முடியல. இந்த பிரிஞ்சிருக்கிறது ஒரு வழினா இவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா இருக்க மாதிரி நடிக்கிறது எனக்கு அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை? என்னால முடியல. அப்படியே சத்தரலாம் போல இருக்கு. ஆனா அந்த மாதிரி என்னால பண்ணவும் முடியாது. என்னை நம்பி எனக்காக இந்த 2 பேரும் இருக்காங்க. இவங்களையும் என்னால தூக்கி எறிய முடியல. ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்த? நான் அன்னைக்கு அங்க இருந்து வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஆனா அவரோட அழுக எந்த விதத்துலயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி ரொம்ப நேரம் மனசுக்குள்ளேயே பல போராட்டங்களோட அழுது முடிச்சுட்டு தேவங்க அங்கேருந்து வந்து சைலண்டாக படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் தேவங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போது வயன் தேவங்க கிட்ட வந்து, தேவங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடலாம். உங்களுக்கு ஓகேவா? ஓகே வான், நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து போகலான்றப்ப தான் கராணி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. அப்போது வயன், தேவங் என்ன வயன் கொஞ்சம் திரும்புங்க, உங்கள் முகத்தில் என்னாச்சு? ஏன் உங்கள் கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? என்னாச்சு தேவம்? ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சா? இல்லை முகம்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது, என்னாச்சு தேவம்? ஏதாவது டயர்டாக இருக்கா? ஏதோ ஒழுங்காக தூங்கலையா நீங்கள்? ஆமாம் நேற்று நைட்டு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, அது கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நைட் லேட்டாக தான் தூங்கினேன், அதான் அப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. தலைவலி இருந்ததா? இது அவங்க என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நான் ஏதாச்சும் மெடிசன் எல்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது டீ காஃபி போட்டு கொடுத்துனுப்பில்ல, என்னை எழுப்பியிருக்கலாமே, ஏன்? இல்லை நீ ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்த, அதான் அவனை எழுப்ப வேண்டான்னு. சரி ஓகே, இப்போ பரவாயில்லையா? நீங்கள் இல்லைனா ஆஃபீஸ் லீவ் போட்டுருங்க தேவம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜேகேவை மேனேஜ் பண்ண சொல்லிக்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கோங்களேன். நேற்றே லீவில் ரெஸ்ட் எடுக்கிறவங்கள வெளியே போகணுன்னு சொல்லி சரி ரொம்ப அடம் பண்ணதுனால கூட்டிகிட்டு போனீங்க, இப்படி டயர்டாகலாம் ஆஃபீஸ் போக வேண்டாம் தேவம். இல்லை வான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டான தலைவலி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், ஐம் ஆல் ரைட். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் வான். இங்கேயே இருந்தேன்னா ஒரு மாதிரி படுத்துகிட்டே இருக்கிறதுக்கு அது இன்னும் அதிகமாக தான் ஆகும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவங்க கீழே போகிறாரு. வயன் போகிறதே அங்கே பார்த்துட்டு, இவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டார், உடம்பு பார்த்துக்கிறத விட வேலை முக்கியமாக என்ன? சரி ஓகே, ஐயோ ஜேவை வேற கலப்பை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜேவை ரெடி பண்ணி தேவங்கும் ஜேவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு வயன் உள்ளே போயிடுறான். தேவங் ஜேவை கூட்ட போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவரோட ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. தேவங் இப்போ அவரோட கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு.
அப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிகே தான் உள்ளே வரான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் போய் சொல்லாத, வாயினிக்கிட்ட கால் பண்ணி சொன்னான். நேற்று நைட்லேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கியாம்மா, காலையில் எழுந்திரிச்சு முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்காரு, ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா, அவர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு அவள் ஃபோன் பண்ணி புலம்புறாடா என்கிட்ட. இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. தேவம் நீ வாயின்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்டயும் போய் சொல்லாத. என்னதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ உன் மனசில்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பைத்தியக்காரத்தனமா அதை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்ப? தேவங்க இப்போ நீ என்னதான் யோசிச்சாலும் அது எதுவும் மாற போகிறது இல்லைடா. நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுதான். உன்னோட லைஃப்பில் இனிமேல் அவள் கிடையாது. அதை ஏன் உன்னால் புரிஞ்சுக்க முடியல? இங்கே பாரு தேவம், நானும் உன்கிட்ட பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். 14 வருஷம் ஆயிடுச்சு தேவம், இன்னும் அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருக்க பார்த்தியா? அதுதான் தேவம் பெரிய தப்பு. அவளோட லைஃப்பில் அவள் மூவ் ஆன் ஆகி போயிருக்கலாம். ஆனால் இன்னும் அதையே நினச்சிட்டு நீ பைத்தியக்காரத்தனமா இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவம். உன்னையே நம்பி இருக்க ஒயினியோ ஜெயோ பற்றியும் நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? இங்கே பாரு தேவம், இதுக்கப்புறம் அவள் உன் லைஃப்பில் கிடையாது, புரியுதா? அவள் உன்னோட லைஃப்பில் ஒரு சாப்டர், அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அது புரிஞ்சுக்காம இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே நீ அழிச்சிட்டு இருக்கடா கொஞ்சம் கொஞ்சமா. நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க? உன் கூட அப்போதுலேருந்து இருக்கேன்டானா எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்போ வயனுக்கு எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் வயனுக்கும் ஜெய்க்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க? அவங்க லைஃப்பில் அவங்க உலகமே நீ தான். அப்படி இருக்கிறப்போ நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவளை நினச்சி உன்னை நீயே காயப்படுத்திட்டு இருக்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவளை நினச்சி அழுவ? அப்பெல்லாம் எதுவும் இல்லை ஜேகே, போய் சொல்லாதடா, உன் கண்ணிலே தெரியுது நீ எந்த அளவுக்கு அழுத்திருக்கேன்னு. போதும்டா, இதோட நீ அவளை மறந்துட்டு உன்னோட லைஃப்பை வாழப்பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பேசி முடிச்சிட்டியா ஜேகே? உனக்கு என்ன ஜேகே, அதை நீ ஈஸியாக சொல்லிடுற. ஆனால் அந்த வலியை உட்காந்து அனுபவிக்கிறேன் எனக்கு தான் தெரியும். அவளுக்கு நான் பண்ண துரோகம் அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. என்னால் அவளை மறக்க முடியல. அதே நேரம் இருக்க வாழ்க்கையை ஏற்றுட்டு வாழவும் முடியல. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் நின்று நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் இப்போ இல்லை, நான் செத்தா கூட என்னால் அவளை மறக்க முடியாது. அந்த வேதனையில தான் தினம் தினம் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவளோட நினப்பு வரப்பெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? இப்படி போய் செத்துடலாம் போல இருக்கும் அப்படின்னு தேவங்க சொல்றாரு. ஜிகே தேவங்க கண்ணத்துலேயே பல்லாறுனு ஒரு அறை கொடுக்குறாரு. செத்துடணும்னு தோணுதா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? இல்லை பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். அசால்ட்டா சொல்ற செத்துடலாம் போல இருக்குன்னு. இப்போ உன்னை நம்பி இருக்க அந்த 2 பேர். டேய் இங்க பாரு, உன் லைஃப்ல இல்லாத ஒருத்தைய பத்தி நினைச்சு இவ்வளோ கவலைப்படுறியே. உனக்காக 2 ஜீவன் இருக்குடா, அவங்கள பத்தி ஏன்டா யோசிக்க மாட்டேங்கிற? தேவ் நீ இவ்வளோ செல்ஃபிஷ் ஆட்டியா? இங்க பாரு, உன்கிட்ட கடைசி வார்னிங்கா சொல்றேன், மரியாதையா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒயின் கூட சேர்ந்து வாழ வழிய பாரு. உனக்கு இனி ஜே ஒயின் மட்டும்தான் லைஃப், உன் லைஃப்ல அவ கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி கோவமா அங்கேருந்து போயிடான். தேவம் ஒன்றுமே பேசல, அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் வடிஞ்சிட்டே இருக்கு. அப்போ அவரோட டேபிள் ட்ரால இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு செயின் இருக்கு. அந்த செயினை ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள தேவங்களோட ஃபோட்டோ இருக்கு. பக்கத்துலேயே இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? உன்னை நான் மறக்கணுமா? அதுக்கு அவன் என்ன செத்துருன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போயிடுவேண்டி. என்னால உன்னை மறக்கவும் முடியல, என் கூட சேர்த்து வாழவும் முடியல. தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு வந்தேன், அதுதானே பண்ண பெரிய தப்பு. உன் கூடவே இருந்திருக்கணும்டி. உன்னை விட்டுட்டு வந்தேன், நான் தினம் நறுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் கண் முன்னாடி நீ வந்தா உனக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? உனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ உன் லைஃப்ல மூவ் ஆகி போயிட்டு இருப்ப நம்ம சொல்றோம். அப்படி போயிருந்தாலும் கூட என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் பார்த்தா உன்னை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? உன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன், உன் நம்பிக்கையை மொத்தமா உடைச்சிட்டேன்னு
அந்த மாதிரி நீ எனக்கு கேவலமா தானே பார்ப்ப. அந்த அந்த பார்வையை என்னால் தாங்கிக்கவே முடியாது. நினைச்சாலே செத்து போயிடலாம் போல இருக்கு. நீ என்னை பத்தி ரொம்ப தப்பா தானே நினைச்சிட்டு இருப்ப. அதனால அப்படி இல்லடி. நானும் ஒன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். ஒரு பைத்தியக்காரனை போல. என் மனசுல முழுக்க முழுக்க உன் நினைப்பு மட்டும்தான் இருக்கு. ஏன்டி, ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கண்ணை தொடச்சிட்டு அந்த லாக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அந்த செயின் அந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடுறாரு. தேவங்க மைண்ட் பயங்கர அப்செட்டாக இருக்கு. தேவங்களோட லைஃப் இப்படி பெயின்ஃபுல்லாக தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு ஜேவும் வாயினும் தான் உலகமே. ஜேக்கும் வாயினுக்கும் கூட அப்படி தான். அவங்களுக்கு தேவங்க இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. தேவங்களோட லைஃப் இப்படியே தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ ஜேக்கியும் ஜெமினும் வந்து தேவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் தேவங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் மூவ் ஆன் ஆகிற ஐடியாலே இல்லை. இப்படியே டேஸ் நிறைய ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் தேவங்க ஜேவும் ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வயன் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. தேவங்களோட அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே வயன் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறான். அப்புறம் அத்தை மாமா இப்படி உங்களோட ட்ரிப்பில் நல்லபடியாக முடிஞ்சுதா? 2 பேரும் ஜாலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வயன் அவங்கள பார்த்து கேட்குறான். அதுக்கு தேவங்களோட அம்மா சிரிச்சிட்டே, ஆமாம் வயன், போயிட்டு வந்தது எங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. ஆனால் உன்னையும் ஜேவியும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு வயன்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு உள்ள வராங்க. அப்போது தேவங்க அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. ஆனால் தேவங்க எதுவுமே பேசல. ஜே அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே தாத்தா பாட்டின்னு அவங்க கிட்ட வேகமாக ஓடி போய் அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறா. அப்போது தேவோட அம்மா ஜேவை தூக்கிட்டு அவளோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவளை கீழே இறக்கி விட்டு, என்ன தங்கம் தாத்தாவையும் பாட்டியும் ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு அவகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஜே, ஆமாம் நீங்கள் 2 பேரும் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு தெரியுமா. இந்த வயன் எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கான். அப்புறம் என் அப்பா அவர் ஆஃபீஸ்னு போயிட்டா என்னை கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு நீங்கள் 2 பேரும் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சிருச்சு தெரியுமா. இதுக்கப்புறம் எங்கன்னா போகிறீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜே அவங்க 2 பேரையும் பார்த்து பேசியிருக்கான். அவங்க 2 பேரும் ஜேக்கிட்ட பேசிகிட்டே வந்து தேவங்க ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் உட்காராங்க. அப்போது தேவங்க ஏதாவது பேசுவாரான்னு அவங்க 2 பேருமே அவரை ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவங்க எதுவுமே பேசல. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கே எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ வயன் தேவை கூப்பிட்றான், எங்க தேவங் இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே தேவங்க எதுவுமே கேட்காத மாதிரி சைலண்டாக அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. தேவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூப்பிட்டு போயிட்டே இருக்கார் பாரு. இவருக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. நானும் கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து பார்க்குறேன். இப்போ வரைக்கும் அவரோட அம்மா அப்பா கிட்ட ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறார். என்னதான் பண்ணுறதோ. அதான் சாரி அதான், அவர் ஏதோ கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் இருக்க மாதிரி இருக்குது. இருக்கட்டும், பரவாயில்ல வாய், இது இப்போவும் நடக்கிறது தானே, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை வாய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு வாரம் நாங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததம்மா. ஆமாம் அத்தை, நீங்கள் இல்லாமல் இதோ இந்த வாழை வச்சு என்னால் சமாளிக்கவே முடியல. வயன் நீ ஓவராக பேசுகிற. ஏய் நீ தாண்டி ஓவராக பேசுகிற. பெத்த அம்மாவை எப்போ பார்த்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்றீங்க. என்னால் என்னதான் பண்ணுறது. அப்படி தான் கூப்பிடுவேன். பாருங்க அத்தை, இந்த அருந்த வாழை வச்சு என்னால் சமாளிக்கவே முடியல. இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் கிச்சன் பக்கம் வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம், இந்த வாழை மட்டும் பார்த்துக்கோங்க, அது போதும் எனக்கு. அதுக்கு தேவன அம்மா சிரிச்சிட்டே, சரி ஓகே வாயன், நான் வந்துட்டல, இதுக்கப்புறம் என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன். அப்பா எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாயன் அங்கேருந்து சிரிச்சிட்டே கிச்சனுக்குள்ளே போயிடுறான். அப்போது தேவோட அப்பா, ஜி உனக்காக இதோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உன்னோட ரூமில் வச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜே கிட்ட டாய்ஸும் சாக்லேட்ஸும் கொடுக்குறாங்க. ஜே அதை வாங்கிட்டு சிரிச்சிட்டே அதை எடுத்துகிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறான். அப்போ டேயோட அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவன் நம்மளை மன்னிக்கவே இல்லைல்ல. அவன் லைஃப்பில் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்ன? இப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீயே அதை நினச்சி வருத்தப்படுற. நம்ம அப்படி பண்ணிருந்தாலும் இப்போது அவனுக்கு வயன் மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனைவியும் ஜே மாதிரி ஒரு குழந்தையும் இருக்குல்லம்மா. அவன் வாழ்க்கைக்கு இதுவே பெரிய சந்தோஷம் தானம்மா. இல்லைங்க, இப்படி சொல்லி நம்மளே சமாதானப்படுத்திக்கிறோம்.
என் பிள்ளை இப்படி இருந்தாங்க. அவன் முகத்துல அந்த சிரிப்பு இல்லாம ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. நம்ம மேல எவ்வளவு எவ்வளவு பாசமா இருந்தோம். ஆனா நம்ம எடுத்த அந்த முடிவு அது ரொம்ப பெரிய தப்புங்க. அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட அவனை வாழ விட்டுருக்கணும். ஆனா அது நம்ம பண்ணல. ஒரு பெத்தவங்களா அவனுக்கு நம்ம பண்ணது பெரிய அநியாயங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா. எதை சொன்னாலும் என்னால ஏற்றுக்கவே முடியலங்க. அவன் நம்ம கிட்ட பேசு 12 வருஷம் ஆகுது. எந்த தாய் தகப்பனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. அவனோட பேச்சு நம்ம கேட்கலன்னு அவன் நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் கிட்ட போய் பேசணும்னு முயற்சி பண்றப்பெல்லாம் அவன் நம்மளை ஒதுக்கி வைக்கிறது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அவனும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கான். நான் உன் வயனு குறை சொல்லல. வயன் ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனா இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கான். அவனால அந்த பொண்ணு மறக்க முடியல. அவளை நினைச்சிட்டு இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கான். அவன் முகத்துல இருந்து அந்த சிரிப்பை என்னால பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. தப்பு பண்ணிட்டனோன்னு குற்ற உணர்ச்சியில தினம் செத்துட்டு இருக்காங்க. நம்ம அவன் சொன்னதை கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தேவோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. தேவோட அப்பாவுக்கும் கஷ்டமா இருக்கு. அவருக்குமே அழுக வருது. ஆனால் டேவோட அம்மாவை பயங்கரமா கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வயன் அவங்க 2 பேருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்க 2 பேரும் அவங்க கண்ணை தொடச்சிட்டு என்கிட்ட நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு சண்டே. தேவங்க வீட்டில் தான் இருக்காரு. ஜெய்கிட்ட ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வயன் காஃபி போட்டு கொண்டு வந்து தேவோட அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு ஜெய்க்கு பக்கத்தில் உட்காந்துட்டு தேவங்க ஜெய்வம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டுட்டு வயன் நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. பர்சன் நின்றுட்டுருக்காங்க. மேம் கொரியர் இங்கே கிம்டே அவங்க யார் அப்படின்னு அந்த பர்சன் கேட்குறாங்க. அதுக்கு வயன் என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு மேம். கொரியரா? ஓகே, எங்கே சைன் பண்ணோம்? இங்கே தான் மேம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அதில் சைன் பண்ணி அந்த பார்சலை வாங்கிட்டு உள்ளே வரா. அப்போ தேவங்களோட அம்மா என்ன பார்சல் வயன் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வயன் தெரியல. தேவங்க வந்திருக்கு. எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு தான். ஃப்ரான்ஸ் யூனிவர்சிட்டி, உங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு தேவம் அப்படின்னு வயன் சொன்ன உடனே தேவங்க அவர் தலையில் கிட்டி விழுந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு தேவங்களோட அம்மா அப்பான்னு யாராலையும் எதுவுமே பேச முடியல. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்காங்க. அப்போ வயன் பொறுமையாக தேவங்கிட்ட போயிட்டு இங்கே உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வந்திருக்கு, இந்தாங்க, நீங்கள் இங்கே தானே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட அந்த கார்டை கொடுக்குறான். தேவங்க பயங்கரமாக கை நடுங்குது. என்னாச்சுங்க அப்படின்னு வயன் தேவங்க பார்த்து கேட்குறான். அதுக்கு தேவன் கொஞ்சம் அவரோட நர்வஸ்னஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை ஒன்றும் இல்லை வயன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கையில் வாங்குறாரு. அவரோட ஹார்ட் பீட் அப்படி அடிச்சுக்குது. அந்த கார்டை வாங்கி அந்த பார்சலை பிரித்து பார்க்குறாரு. அதில் ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கும். அலுமினி மீட்னு போட்டிருக்கு. தேவங்களோட பேட்ச்க்கு ரியூனியன்னு போட்டிருக்குது. தேவங்க அதை படித்த உடனே அவரோட ஹார்ட் பீட் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகுது. பக்கத்துலேருந்து அதை பார்க்குற வயன் அப்போது அவங்க யூனிவர்சிட்டிக்கு அலுமினிஸ்க்கெல்லாம் ரியூனியன் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா? பாருப்பா, நீங்கள் காலேஜ் முடிச்சு இப்படியும் ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்ல, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறீங்களா? வாவ், செம்ம ஃபீல் இல்லை? இந்த மாதிரி அலுமினிஸ்லாம் எப்பயாவது தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் போக போகிறீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே, உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோன்னு. அந்த ஷாக்கில் தான் இவ்வளோ சைலண்டாக இருக்கீங்களா? அதுக்கு தேவம் ஆமாம் வயன் அதுதானே. அப்புறம் என்ன, எங்கே அலுமினி மீட் வென்யூ எங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த வென்யூவை தேவமும் பார்க்குறாரு. அதை பார்த்ததும் இன்னும் இருக்கு ஷாக். ஏன்னா அதே காலேஜில் தான் வென்யூவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேவங்க அதை பார்த்துட்டு அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருக்கு.
காலேஜ்லேயேவா? சூப்பர். நான் கூட எங்கேயோ வெளியே வைப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்லையே, அதே இடத்துல கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுடைய காலேஜ் மெமரிஸ் எல்லாம் வரும்ல. தேவம் சூப்பர். போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மைண்ட் சிரிச்சுட்டு தேவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த தேவங்க மைண்ட் சொல்ற எதுவுமே காய்ச்சல் இல்லைங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பேரை படிச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதனால இன்னுமே என்ன நடக்குதுன்றத ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேவங்களோட ஸ்டேட் நல்லாவே புரியுது. அப்போ தேவங்களோட அம்மா திரும்பி அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவருக்குமே பேனிக்காக தான் இருக்கு. தேவங்க பொறுமையாக அந்த இன்விடேஷன் கார்டை அவருக்கு முன்னாடி இருக்க அந்த டேபிள் மேலே வைக்கிறாரு. அப்போ ஜே சிரிச்சிட்டே தேவங்க பார்த்து, அப்பா நீங்கள் போய் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்களா? அப்போது நானும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு ஜே தேவங்க பார்த்து சிரிச்சிட்டே கேட்டுட்ருக்கா. அதுக்கு இல்லை, நான் ரியூனியனுக்கு போகல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால் அதுக்கு போக முடியாது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வயன், தேயாங் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரியூனியனுக்கு போகலாங்கிறீங்க, ஏங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இந்த மாதிரி பல வருஷம் கழிச்சு நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ் பண்ணுறேன்றீங்க. உங்களோட வாக்கெல்லாம் நீங்கள் அப்புறமா வந்து கூட பார்த்துக்கலாம், நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு கோல்டன் சான்ஸ் லைஃப்பில் ஒரு டைம் தான் கிடைக்கும், அதனால் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வயன் தேவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதோட எனக்கு ஃப்ரான்ஸ் போகணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. நீங்கள் அங்கே தானே படிச்சிங்க, எனக்கு இது வரைக்கும் நீங்கள் நிறைய கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் ஃப்ரான்ஸ் போனதே கிடையாது. எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நீங்கள், நான், ஜே, அத்தை, மாமா எல்லாருமே போகலாமே உங்களோட ரியூனியனுக்கு, ப்ளீஸுங்க. அப்போது என்னோட அம்மாவும் அப்பாவும், இல்லைம்மா நாங்கள் வரல. அத்தை நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் மட்டும் இவ்வளோ நாள் தனியாக போய் ஜாலியாக தானே இருந்துட்டு வந்தீங்க, ஒரு வாரம் எங்கள் கூட வர்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து தான் ஆகணும். இங்கே பாருங்க, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், நீங்கள் வந்து தான் ஆகணும். நம்ம 5 பேரும் ஃப்ரான்ஸ்க்கு கிளம்புறோம் உங்களோட ரியூனியனுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானும் மீட் பண்ணணும் அப்படின்னு ஜே தேவங்களோட ஸ்டேட் புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். தேவங்க அதை கேட்டுட்டு, சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அங்கிட்ட போயிடாரு. ஜேக்கும் வயனுக்கும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஹைஃபை போட்டு, வயன் ஜே 2 பேரும் ஃப்ரான்ஸ்க்கு போகிறோம். ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீக் போகணுமா? ஆமாம் ஜே, நெக்ஸ்ட் வீக் போகணும். இந்த வீக்கே போக முடியாதா? மேடம் ஸ்கூல் கட்டடிக்கணும் தானே பேசுகிற, உத்தா வாங்குவேன். நெக்ஸ்ட் வீக் லீவ் போடணும், அதனால ஒழுங்காக நான் வந்து ஸ்கூல் போகணும், ஓகேவா? சரி சரி, போகிறேன். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணலாமா? அடுத்த வாரம் தாண்டி போகிறோம். என்னமோ நீ பண்ண போகிற மாதிரி சொல்கிற, உன் வேலையும் நான் தான் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தான், நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஐயான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேவும் வயனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ தேவங்களோட அம்மாவும் அப்பாவும், என்னங்க நடக்குதுங்க? அவன் ஏற்கனவே அந்த பொண்ணோட நினப்பில் வாடிட்டு இருக்கான், இப்போது அங்கேயே போக போகிறான். ஒரு வேளை அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரலாம். நிலமை பழைய மாதிரி இருக்காதுங்க, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கலாம், அவளுக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு பார்த்தா என் பையன் உடைஞ்சு போயிடுவாங்க. அவன் ஏற்கனவே பாவம் நிறைய விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கான், இது வரையா? இங்கே பாருமா, இப்போது இதுக்கு நம்ம போகலன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக வயனும் ஜீவும் இதுக்கு காரணம் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. நடக்கிறது கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏற்றுக்க வேண்டியது தான். ஒரு வேளை இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கதையும் அந்த பொண்ணு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா மனம் மாறலாம் இல்லையா? அதுக்கு தான்மா சொல்கிறேன், நம்மளும் போகலாம் அப்படின்னு தேவங்களோட அம்மாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே அந்த வீக் ஸ்கிப் ஆகுது. அப்போ ஜேகேவும் ஜெமனும் தேவங்களோட வீட்டுக்கு வராங்க. ஜேகே, ஜெமன் வாங்க உள்ளே வாங்கண்ணா, உட்காருங்க. வயன் அட்டேங்க. அவர் மேலே தான் இருக்காரு, ஏதோ ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு. நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வரேன். ஓகே வயன், நாங்கள் போயிட்டு மேலே டீ கிட்ட பேசியிருக்கோம். சரி ஓகே, நீங்கள் போங்க, நான் உங்களை மீட் கிட்ட கொடுத்து ரூமுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் மேலே டீயோட ரூமுக்கு தான் போகிறாங்க.
சைலண்டாக அங்கே பால்கனியில் இருக்க ஒரு சேரில் உட்காந்துட்டு ஃபைல்ஸ் அவரோட நெஞ்சு மேலே வச்சுட்டு அந்த சேரில் சாஞ்சு உட்காந்துருக்காரு. அப்போது ஜிகேவும் ஜிமினும் தேவங்கிட்ட போயிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாங்கடா. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தோம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். உனக்கு இன்விடேஷன் வந்ததா? வந்துச்சு. நீ வரப்போறியா? ஆமாம், வரேன். தேவ், இந்த முடிவை நீ தெளிவாக தான் எடுத்திருக்கியா? நீ அங்கே வரதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அவளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவளை பார்த்துட்டு மறுபடியும் எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் நீ பண்ணக்கூடாது. அவள் வரலாம், வராமலும் போகலாம். ஏன், அவளோட ஃபேமிலி கூட வரலாம். ஆனால் அங்கே நீ தேவையில்லாமல் எந்த இஷ்யூவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. டேய், நான் என்ன குழந்தை நினச்சிட்ருக்கீங்களாடா நீங்கள்? எனக்கு என் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். திரும்பவும் அங்கே போகவே கூடாது. அவளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்துடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விதி அவளை நான் பார்த்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணிடுச்சோம் என்னமோ. நான் அவளை தேடி போக தான் போகிறேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவம் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே ஜேக்கிக்கும் ஜிமினுக்கும் அல்ல அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏன்னா தேவங்க அந்த பொண்ணு மேலே அப்படி ஒரு தீரா காதலில் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் திரும்பவும் அந்த பொண்ணு மீட் பண்ணா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டு போகிறது தேவம் மட்டும் கிடையாது, வயனும் ஜேவும் தான். அதை நினச்சி தான் அவங்க கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. அப்போ தேவம், டேய் என்னடா நீங்கள் வரலையா? வரோம்டா, வரோம். உனக்காக இல்லை, எங்கள் வயனுக்காகவும் ஜேக்காகவுமே நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கீழே வந்த உடனே வயன் அவங்க 2 பேருக்கும் காஃபி கொடுக்குறான். அது குடிச்சிட்டு, என்னண்ணா என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை வயன், நெக்ஸ்ட் வீக்கு ரியூனியனுக்கு ஃப்ரான்ஸ் கிளம்புறோம், அதான் அவனும் வரான். நான் ஆமாண்ணா அவரும் வராரு. அவர் மட்டும் இல்லை, நானும் ஜே அப்புறம் அத்தை மாமா நாங்கள் 5 பேரும் தான் வரோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட தானே வரீங்க? அப்போ வயனும் ஜேவும் கூட தான் வராங்களா? அப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் சமாளிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் கூட வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுலேயே யோசிச்சுட்டு, சரிம்மா அப்போது நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஜேவும் வயனும் அவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படா அங்கே போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆர்வமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 வீக்காக ஷாப்பிங் போகிறது என்ன, பேக் பண்ணுறது என்னன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவங்க இதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. அவரும் சைலண்ட்டாக அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஆனால் இங்கே தேவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் பயங்கர குழப்பமாக இருக்குது. அங்கே போயிட்டு திரும்ப வரப்போ என்னென்ன பிரச்சனையோடு வரப்போகிறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜேக்கியும் ஜிமனும் தேவங்க நினச்சி தான் பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா தேவங்க இவ்வளோ நாள் ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக அந்த பொண்ணை நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போது திரும்பவும் அங்கேயே போகிறோன்றதுனால ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துருமோன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனால் தேவங்க இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ரொம்ப கூலாக சுற்றிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் தேவங்க தான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருப்பாரு. ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து ஜேக்கியும் ஜிமனும் தான் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ தேவம் அவரோட ஆஃபீஸ் வந்துட்டு அவரோட செக்ரட்டரி கூப்பிட்டு, நான் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரான்ஸ் கிளம்புறேன் ஃபேமிலியோட. போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும். அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு ரீஷெட்யூல் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 வீக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் காலும் எனக்கு ரீச் ஆகக்கூடாது, புரியுதுங்களா? ஓகே சார், அதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, யூ கேன் லீவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி அங்கேருந்து போனதும் தேவங் அவரோட டேபிளில் இருக்க ட்ரா ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த பாக்ஸை எடுக்கிறாரு. அந்த பாக்ஸை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த லாக்கெட்டையும் எடுக்கிறாரு. எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவை அவரோட தம்பை வச்சு ரப் பண்ணிவிட்டு, போதும், இந்த 14 வருஷம் நான் பட்ட வேதனை எல்லாம் போதும். இத்தனை நாள் வரைக்கும் இருந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் என்னை விட்டு போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நான் இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்துட்டேன். அதனால தான் நீ இருக்க தசை பக்கம் கூட வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விதியே எனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கு. நீ அங்கே வருவியா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. நீ எப்படி இருக்க என்ன ஏது உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக உன்னை நினச்சி இப்படி நான் அழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு
ஒரு தடவை உன்னை என் வாழ்க்கையில் பார்த்தா கூட போதும். அந்த நொடி நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். உன்னை தேடி நான் வரேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை தேடி வரத யாராலையும் தடுக்க முடியாது. போதும், இந்த அழுக கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல என் வாழ்க்கைய நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை தேடி நான் வரேன். நீ என் மேல கோவத்துல இல்லை, எந்த அளவுக்கு வெறுப்புல இருப்பேன்னு என்னால யூகிக்க கூட முடியல. ஏன்னா வாழ்க்கையில நான் ஏற்படுத்துற தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கும். உன்னை தேடி நான் வரேன். நீ அங்க வருவியா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா என் மனசுக்கு தோணுது, நான் உன்னை கண்டிப்பா பார்ப்பேன், பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தியாங் சொல்லிட்டு அந்த நோக்கேரை மூடி அவரோட கழுத்துல போடுறாரு. இதை நான் போட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இது இன்னும் எனக்கு சொந்தமானதாக தான் இருக்குன்னு. தெரியல இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் நான் இவ்வளோ நாள் பட்ட வலிக்கு இது எனக்கு ஒரு மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியோங் அங்கேருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ இப்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளாக தியோங்க கஷ்டப்படுத்திட்டு அவரை தினம் தினம் அழுக வச்சிட்ருக்க அந்த கேரக்டர் யாருன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கோம்ல, அவங்கள பார்க்கலாமா? கேமராவை அப்படியே ஃப்ரான்ஸ் பக்கம் திருப்பினோன்னா அங்கே தியோங் படித்த அதே யூனிவர்சிட்டியில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டான ஒரு நீட் லுக்கில் ஒரு பர்ஃபெக்டான காட்டன் சாரீ வியர் பண்ணி அவங்களோட தலையை பர்ஃபெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலும் பண்ணிவிட்டு ரொம்பவே நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக ஃபினான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சாப்டரை முடிச்சுட்டு அவங்களோட சேரில் உட்காந்துட்டு, நான் நடத்தின சாப்டர் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். இன்னும் கிளாஸ் முடியறதுக்கு 10 minutes இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சரிட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் எழுந்திரிச்சு, மேம் எனக்கு ஒரு டவுட்டு. நீயா? என்ன டவுட்டு சொல்லு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், மேம் நெக்ஸ்ட் வீக்கு உங்கள் காலேஜில் ஏதோ அலுமினி ஃபெஸ்டாவாமே கேள்விப்பட்டேன், உண்மையா மேம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸரை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், ஆமாம், இப்போ அதில் சாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், மேம் அது உங்களோட பேட்ச் தானாமே, நீங்களும் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, அப்போ நீங்களும் ஒரு அலுமினி தானே? கேள்விப்பட்டேன், சொல்லுங்க மேம். ஆமாம், நானும் அதில் ஒரு அலுமினி தான். எனக்கு ஒன்றா வந்து ரியூனியன் மீட் இருக்கு. இப்போது உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் அவனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்காக, மேம் அப்போது உங்கள் கூட படித்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் வருவாங்கல்ல மேம்? ஆமாம். இப்போ என்னடா உனக்கு எதையாவது டைரெக்டாக கேளு, எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி கேட்டுட்டு இருக்க? மேம் அதுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் தானே மேம் எல்லா வேலையும் செய்யணும், அதான் அது உங்களோட பேட்ச்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்வோம், அதனால தான் மேம் கேட்குறேன். எல்லா அலுமினிக்கும் என்ன பண்ண போகிறீங்களோ அதை தான் இப்பயும் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் அலுமினி மீட்னா ஸ்பெஷல் தான், இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், மேம் நீங்கள் என்ன மேம் இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் எங்களோட ப்ரொஃபஸர், உங்கள் பேட்சுக்கு அலுமினி மீட் வருது, இந்த காலேஜிலே படித்து இங்கேயே 2 டிகிரி வாங்கி இங்கேயே ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு 9 இயர்ஸாக லெக்சரராக இருக்கீங்க. எது? ஐ மீன் எங்களுக்குல இந்த காலேஜில் நீங்கள் 9 இயர்ஸாக லெக்சரராக இருக்கீங்க, எங்களுக்கு பாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் தான் கிளாஸ் இன்சார்ஜாகவும் இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனில் நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயத்த கிஃப்டாக கொடுக்கணும்ல, அதுக்காக தான் மேம் கேட்குறோம். ஜயோன், நீ எனக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ எனக்காக ஸ்பெஷலாக வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும், அரேஞ்ச் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நீ நல்லபடியாக எந்த ஒரு அரியரும் இல்லாமல் பாஸ் பண்ணி இந்த காலேஜ்லேருந்து கிராஜுவேட்டாக வெளில போனாலே அது எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா இந்த கிளாஸில் இருக்க எல்லாரையும் விட என்னை அதிகமாக டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணுறது நீ ஒருத்தன் தான். நல்லபடியாக பாஸ் பண்ணு, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் ஜயோன்
அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காங்க. கிளாஸே சயோனை பார்த்து பயங்கரமாக சிரிக்குது. இப்போ சயோன், மேம் உங்களுக்கு ஆசையாக gift கொடுக்கலான்னு கேட்டால் நீங்கள் என்னை இப்படி டேமேஜ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நாலு பேரும் எந்த பொண்ணு என்னை பார்க்கும்? டேய் நான் உன் ப்ரொஃபஸர்டா, என்ன பேசிட்டு இருக்க நீ? மேம் நம்மலாம் அப்படியா மேம் பழகியிருக்கோம். எது? இல்லை மேம், நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகியிருக்கீங்களா, அதான் சொன்னேன் மேம். அது மேம் அதனால தான் மேம் கேட்குறேன், சொல்லுங்கள் மேம். இல்லை சார், அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். ரொம்ப நாள் கழிச்சு ரியூனியன் நடக்க போகுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்றப்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. அதை விட பெரிய கிஃப்ட் வேறு எதுவுமே கிடையாது. மேம் உண்மையாகவே இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மி மேம். டேய் இப்போ தெரியாது, நீ இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த காலேஜ்லேயே, அதாவது நீ படித்த இந்த இடத்துலையே உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோவேன். அப்போ தெரியும் அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எந்த ஒரு விஷயத்தை வாங்கினாலும் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதை நீ போக போக புரிஞ்சுப்ப சயோன் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் அவங்ககிட்ட சிரிச்சே சொல்கிறாங்க. மேம் எவ்வளோ பொண்ணான வார்த்தைகள் சொன்னீங்க நீங்கள், எனக்கு கேட்குறப்பவே ஆச்சரியமாக இருக்குது. டே போதும்டா, ரொம்ப ஐஸ் வைக்காத, போதும் உட்காந்து படி. கதை பேசுறதுனா மட்டும் வாய் கிழிய பேசுறதுனா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னால் எத்தனை திணற தெரியுமா? ஃபைனல் இயர் வந்துட்டடா, தயவு செஞ்சு இப்போ வந்து ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிட்டு போகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சைனை பார்த்து சொல்கிறாங்க. சரி ஓகே மேம் அப்படின்னு அந்த பையனும் அமைதியாக உட்காந்துக்கிறான். அப்போது அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மேம் வராங்க. பிரியா மேம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் திரும்பி பார்க்குறாங்க. ஹாய் சாரா மேம், வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரியா? எனக்கு இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களோட குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மேம். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? 3 months தானே ஆகுது பேபி பிறந்து, அதுக்குள்ளே வரணுமா? இல்லை மேம், போதும், வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்தோன்னா எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுலேருந்தே கொஞ்சம் பழகினா தானே. அதுவும் சரிதான், வீட்டில் இருந்தால் சின்னவனையும் பார்த்துக்கணும் பெரியவனையும் பார்த்துக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நம்ம காலேஜ்க்கு வந்து இவங்களையும் கட்டி மேய்ச்சலான்னு வந்துட்டேன். அதுவும் சரிதாம்மா. அப்புறம் பிரியா, நெக்ஸ்ட் வீக் ரியூனியன் வரதா கேள்விப்பட்டேன் உங்களோட பேட்ச்க்கு. ஆமாம்மா, நெக்ஸ்ட் வீக் தான். அப்போது ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண போகிறீங்க போல. ஆமாம்மா, ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. எத்தனை வருஷம் இருக்குமா? 14 years ஆகுதுமா. ஓ, அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம்மா. அதுவும் இல்லாமல் என்னோட பேட்ச்சு யூஜி அண்ட் பிஜி ஒன்னாவே நிறைய பேர் சேர்ந்து படித்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. திரும்ப பார்க்க போகிறோன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி தெரியல என்ன எமோஷன்னு. ஓகே மேம், ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்களா, அதான் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே மேம். இது உங்களோட அவரா? ஆமாம் மேம். ஓகே சரி, அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஓகே பிரியா. அப்புறம் அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் அது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி உங்களோட கபோர்டில் வச்சுட்டேன். அப்புறம் சயோன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணல, அவனை மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மேம் போகிறப்ப என்னை போட்டு கொடுத்துட்டு போகிறீங்களே மேம் அப்படிங்கிற மாதிரி சயோன் அவன் பெஞ்சில் உட்காந்து கத்திட்டு இருக்கான். அப்போது சாரா மேம் அவனை திரும்பி பார்த்துட்டு, டேய் இங்கே 2 ப்ரொஃபஸர் இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் எழுந்திரிச்சு கத்திட்டு இருக்க நீ. மேம் நான் என்ன மேம் பண்ணேன்? ஏன் மேம் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுறீங்க? டேய் உன்னை யார்டா டார்கெட் பண்ணா? இப்போ நீ பண்ணுற குரங்கு சிருஷ்டிக்கு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். பிரியா மேம், உங்களை பற்றி இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், போகிற போக்கில் என்னை போட்டு கொடுத்துட்டு போகிறீங்களே மேம். தயம் கிளாஸ் விஷயம் வேறு, நம்ம பேசுகிறது வேறு. நீ பண்ணதான் உன்னோட சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். கிளாஸ் இன்சார்ஜா இது என்னோட பொறுப்பு. பிரியா மேம் சிரிச்சு பேசிட்டு என்னை ஏமாத்துறீங்களே மேம். டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். நீங்கள் ஏன் மேம் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வர மாட்டீங்கன்னு நினச்சேன். இப்படி பாதினே வந்து என் பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறீங்களே.
டேய் உனக்கு இந்த 3 மாசம் வராம வாய் ரொம்ப தான் நீண்டு போச்சு. என்ன இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். சரி வேடுங்க, அவன் அப்படிதானே. இல்லை பிரியா, இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு 2 ஒத்து கொடுத்தாதான் இவனை வெளுக்கிறதுல இவன் மறுபடியும் பழைய மாதிரி கட்டுக்கோப்பை படிக்க ஆரம்பிக்கணும். அது சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஓகே பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. பிரியா அந்த கிளாஸ்லேருந்து வெளில வந்துடுறான். பிரியா சைலண்டாக காலேஜோட கேம்பஸ்குள்ளே நடந்துட்டுருக்கான். அப்போ அவனுக்கு எதிரில் ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை கூப்பிட்டு, பிரியா இதில் என்னோடய புக்ஸ் இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் என்னோடய கேபினில் வச்சிடுறியா? எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. நான் கேண்டீன் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே மேம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுறான். வயன் சைலண்ட்டாக போய் அங்கே கார்டனில் உட்காந்துட்ருக்கான். அங்கே பெஞ்சஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சைலண்ட்டாக உட்காந்து கண்ணை மூடிட்டு அவன் அந்த பெஞ்சில் சாஞ்சிட்டு நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்குறான். பிரியா இந்த காலேஜில் தான் படிச்சிருந்துருப்பான். அவளோட யூஜி பிஜின்னு 2 டிகிரியும் இங்கே தான் முடிச்சிருப்பாள். கிட்டத்தட்ட இந்த காலேஜில் 5 இயர்ஸ் அவள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாள். அதோட இப்போது அங்கேயே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாள். பிரியாவுக்கு அவளோட காலேஜ் டேஸ் மெமரிஸ் எல்லாமே அவளோட மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு அதில் நிறைய சந்தோஷமான மெமரிஸும் இருக்குது, ஒரு சில கசப்பான மெமரிஸும் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரோட நினைவுகள் மட்டும் அவள் எந்த இடத்துக்கு போனாலும் அவளை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. அந்த விஷயத்தை அவள் மறக்கணும்னு நினச்சாலும் அவளால் மறக்கவே முடியல. அந்த ஒரு பையனை அவளால் எந்த ஒரு காலத்துலையும் மறக்கவே முடியாது. அவள் கண்ணு மூடி திறக்கிறப்பெல்லாம் அவனோட அந்த முகம் அவள் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே தான் இருக்கும். முடியிருக்க அவளோட கண்ணில் இருந்து தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கு. அழுதுட்டே தேவம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃபோன் ரிங் ஆகுது. அவள் கண்ணை தொடச்சிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். அவளோட தம்பி தான் கால் பண்ணிட்டு இருக்கான். அந்த கால் அட்டன் பண்ணி அவளோட காதில் வைக்கிறான். அக்கா 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 லைனில் இருக்கியா? இருக்கேன்டா, சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் உன்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கா? பாப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருக்கும், ஏதோ இருக்கும். உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டே இருக்கும். என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமாம், நான் ஏதாவது ஒன்று கேட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். இப்போ என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு தெரியாதுல்ல? நான் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு எதுவுமே புரியாதுல்ல? உனக்கு அவன் மட்டும் தானே தெரியுறான். உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போனேன், அவன் மட்டும் தானே உன் நினப்பு ஃபுல்லாக இருக்கான். உனக்காக இருக்க உன் அம்மா அப்பா தம்பி உன் ஃபேமிலி உனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைல்ல? இங்கே பாருடா, இதை நம்ம ஆல்ரெடி பேசி முடிச்சது. திரும்பவும் இதை பற்றி பேசாதடா. எப்படிக்கா பேசாமல் இருக்க சொல்கிற? எப்படி பேசாமல் இருக்க சொல்கிற? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான்க்கா உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்டு இருப்ப? அக்கா அவன் உன் லைஃப்பை விட்டு போயிட்டான்க்கா. உன் லைஃப்பில் அவன் கிடையாது, அது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அக்கா அக்கா அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கலாம்க்கா. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எப்போ உன்னை தேடி வரப்போறதில்ல. ஆனால் அவனையே நினச்சிட்டு 14 வருஷமா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் அவனுக்காக காத்துட்டு இருக்கே. உன்னை பார்த்துட்டு இருக்கப்போ எங்களுக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? உங்கள் பெரிய பொண்ணு இன்னும் இருக்கிறப்போ ஏன் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு அத்தனை பேர் கேட்டாங்க. அப்போ அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குக்கா. அந்த குழந்தையோட ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் கேட்குறாங்க, இன்னும் ஏன் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கீங்கன்னு. அவங்கக்கிட்ட நாங்கள் என்னக்கா சொல்கிறது? பார்க்குறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் வந்தே பல வருஷம் ஆகுது, இன்னும் அங்கேயே உட்காந்துட்ருக்கு. இது பைத்தியக்காரத்தனோக்கா. தயவு செஞ்சு அங்கேருந்து வந்துரு. அந்த இடத்துல இருந்து உன்னை நீயே காயப்படுத்திட்டு இருக்க. அம்மாவும் அப்பாவும் உனக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாங்க, யாரை காமிச்சாலும் பிடிக்கலங்கிற. உங்ககிட்ட பேசி பேசி ஒவ்வொரு மாப்பிள்ளையும் காட்டி காட்டி எங்களுக்கு சலிச்சு போச்சுக்கா. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த இடத்துல தனியாக கிடந்து தவிக்காத. இங்கே வந்திருக்கா, நீ இந்தியா கிளம்பி வா.
உன்னை உன்னை நாங்கள் பார்த்துக்கணும்க்கா. அட்லீஸ்ட் வந்து எங்கள் கூடயாவது இரு. நீ எங்கள் கூட இருந்தாலாவது அதை நினச்சி நாங்கள் நிம்மதியாக இருந்துக்கிறோம். ஆனால் நீ எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நினைக்கிறப்போ எங்களால் இங்கே எப்படிக்கா சந்தோஷமாக இருக்க முடியும்? பேசி முடிச்சிட்டியாடா? பேசி முடிச்சிட்டியா? எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை, புரிஞ்சுக்கோ. நான் இங்கே இருந்து கஷ்டம்லாம் படல. எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியாது. என் வாழ்க்கையில் எனக்கான ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது இந்த இடம்தான். இந்த இடத்துல எனக்கான அவ்வளோ சந்தோஷமான நினைவுகள் இருக்கு. அதை விட்டுட்டு என்னால் அங்கே கண்டிப்பாக வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. நான் சந்தோஷமாக இல்லைனாலும் இந்த இடத்துல நான் நிம்மதியாக இருக்கேன். என்னால் மறுபடியும் அதை தொலைக்க முடியாது. என்னோட சந்தோஷத்தை இழந்துட்டேன். என்னோட நிம்மதியும் நான் இழக்க விரும்பலை. அவனோட நினைவுகள் போதும்டா எனக்கு. நான் என் ஆயுசு முழுக்க அதிலேயே கழிச்சிருவேன். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப என்ன கல்யாணம் அது இதுன்னு எதுவும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னை பார்க்கணுன்னா சொல்லுங்க, நான் வரேன். ஒரு வாரம் 2 நாள் தங்கி இருந்துட்டு நான் திரும்பவும் இங்கே தான் வருவேன். என்னால் இந்த இடத்த விட்டு முழுசாக வர முடியாது. புரிஞ்சுக்கூடா. அம்மா அப்பா தான் என்னை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. உனக்காவது என்னை புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்னை எப்படியும் விட்டுருங்க. என் லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு. அதை நான் மாற்ற முயற்சி பண்ண விரும்பலடா. அக்கா நீ எப்பவுமே இதை தான்க்கா சொல்லிட்டு இருக்க. இதுலேருந்து கொஞ்சமாவது போதும்டா ப்ளீஸ். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒவ்வொரு தடவையும் உங்களை கன்வின்ஸ் பண்ணியே எனக்கு காலம் போயிட்டு இருக்கு. போதும், விட்டுருங்க. இதுக்கு மேலே எதுவுமே மாறாது. என் வாழ்க்கையில் போனால் அந்த எந்த ஒரு விஷயமும் எனக்கு திரும்ப கிடைக்காது. அக்கா இப்படி பேசி பேசிதான்க்கா உன்னோட 14 வருஷம் வாழ்க்கையை நீ வீணாக்கிட்ட. அக்கா அவன் உன்னை விட்டுட்டு போகிறப்போ உனக்கு 22 வயசு, 36 வயசு ஆச்சுக்கா அவனுக்கு. ஆனால் இன்னும் அவனை மறக்காம இருக்க. இந்த 14 வருஷத்துல அவனை நினைச்சு நீ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்ப. ஆனால் அவனுக்கு உன் ஞாபகமாக இருக்குமா? உன்னை நினைப்பு கூட இருக்காதுக்கா. 14 வருஷம் வனவாசம் மாதிரி போயிடுச்சுக்கா அவன் வாழ்க்கை. சீதையை தேடி ராமன் வந்தான். ஆனா உன்னை தேடி அவன் வரமாட்டான். அதுதான் உண்மை. அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாருடா, அவன் என்னை திரும்ப தேடி வரணும்லாம் இல்லை. எனக்கு இந்த பொறுப்புக்கு அவனோட நினப்பு மட்டும் போதும். அதை நினச்சி நான் என் வாழ்க்கையை முழுக்க வாழ்ந்து முடிச்சிருவேன். இதுக்கு மேலே தயவு செஞ்சு எதையும் சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாத. இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு நீ எனக்கு கால் கூட பண்ணாத, விட்டுரு. அக்கா அந்த அளவுக்கு அவன் உனக்கு முக்கியமாக போயிட்டான்ல. சொந்த குடும்பமும் வேண்டாம், பெத்தவங்களும் வேண்டாம், தம்பியும் வேண்டாம். இப்படி ஒரு அனாதை மாதிரி இருக்கியே, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. போதும், வாயை மூடு. இதுக்கு மேலே தயவு செஞ்சு எதுவும் பேசாத. அப்புறம் நான் டென்ஷனில் ஏதாவது கத்திடுவேன். எனக்கு உங்கள் மேலே கோவப்படணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனால் பேசுறது எனக்கு அவ்வளோ வெறி ஆகுது. தயவு செஞ்சு நீ காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அந்த காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுகிறான். அவளோட தம்பினா பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பல வருஷமாக அவனை இப்படி தான் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான். அது அவளுக்குமே தெரியுது. ஆனால் அவள் இப்படி பேசினாதான் அவங்க திரும்பவும் அவளோட லைஃப்பில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சாப்டரை ஆரம்பிக்காமல் இருப்பாங்க. பிரியாவுக்கு அந்த எந்த விஷயத்துலையுமே விருப்பமே இல்லை. இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களோட லவர் யாரு, பிரியாவோட லவர் யாருன்னு. இது ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் இதோட எமோஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டோரியோட எண்டிங் ஹாப்பி எண்டிங்காக சேட் எண்டிங்கானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பட் இதோட எண்டிங் ஃபீல் குட்டாக இருக்கும். அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்களாக தான் சொல்லணும். இந்த ஸ்டோரி இப்படி தான் போகும். இது கண்டிப்பாக என்னோடய பர்த்டே அன்றைக்கி வந்துடும்.
இது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி உருகி உருகி எழுதின ஒரு ஸ்டோரி. இதோட பிளாட்டை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தாலும் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக என்னோடய எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ரொம்ப அதிகமாக நீங்கள் சொன்ன மாதிரி லேகாக இழுக்காமல் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. சரி, ஓகே, பாய்.